இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தமிழக மின்சார வாரியமும் எரிசக்தி துறையும் சீரழிவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் மின் வாரியம் வீட்டின் உரிமையாளர் பெயரில் ஒரு மின் இணைப்பு மட்டுமே அனுமதிக்க உள்ளதாகவும் அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேபோல மின்சாரத்துறையில் ஆட்கள் பற்றாக்குறையால் மின் கட்டணம் செலுத்த இயலாதவர்களிடம் நேரில் சென்று மின் கட்டணம் கட்ட கடைசி நாள் என்ற எச்சரிக்கையை யாரும் தெரிவிப்பதில்லை என்றும், டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் மற்றும் ரீகனெக்ட் சார்ஜஸ்களை பல மடங்கு உயர்த்திவிட்டதாகவும் செய்திகளில் தெரிய வருகிறது. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தமிழக மின்சார வாரியமும் எரிசக்தி துறையும் குரங்கு கையில் கிடைத்த பூ மாலையாக மாறி சிக்கி சீரழிவது வாடிக்கையாகிவிட்டது. தனியாரிடமிருந்து மின் கொள்முதல், மின் மாற்றிகள் மற்றும் மின் உபகரணங்கள் கொள்முதல், நிலக்கரி கொள்முதல் என்று எல்லா வகைகளிலும் கொள்ளையடிப்பதற்காகவே செயற்கையான மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவது அரசின் அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. இதனால் மக்கள் அன்றாடம் இருளில் தவிக்கும் சூழல் ஏற்படுகிறது. எனவே 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர வாடகைதாரர்களுக்கும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும். மின் இணைப்பு துண்டிப்பை சம்பந்தப்பட்ட மின் நுகர்வோர்களுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாகவே தெரிவித்து அவர்கள் மின் கட்டணத்தை செலுத்த அறிவுறுத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார்.